ஸோ அந்த பனை விதை நட்டு வைக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மோஸ்ட்டாக அந்த பொன்னியார் ரிவர் ஓரமாக தான் வைக்கிறேன். ஆனால் இது வந்து ஹைவேலேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ அந்த பாதையை லைட்டாக உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த குட்டி வீடியோ. ஸோ நம்ம இப்போதைக்கு வச்சது வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல 178வது. ஸோ ரிட்டன் பார்த்திங்கன்னா இந்த பாதை தான் போகணும். இதுவே கொஞ்ச நாள் கழிச்சு நான் கண்டுபிடிச்சேன் ஒரு பாதை இருக்குன்றதை. அங்கே சில விஷயங்கள் இருக்கும், கண்டுக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்த எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. ஓகே, ஸோ மாடு மேய்க்க யூஸ் பண்ணுவாங்க, ஆடு மேய்க்க யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் தண்ணியை வச்சு துணி துவைக்க யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் குளிப்பாங்க, சில பேர் கழுவுவாங்க. அவங்களோட ப்ரைவசியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இங்கே கொஞ்சம் நிறைய பார்க்கிங் இருக்கும் பாதையில், அதையும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கணும். ஸோ இந்த சின்னதாக ஒரு டிச் இருக்குது, பயந்துச்சு இல்லை கணப்பார்வை. ஸோ இங்கே ஒரு டிச் இருக்குது, அது ஃப்ளோயிட்டு தான் இருக்குது, அந்த ரிவரில் கனெக்ட் ஆகுது. ஒரு வேஸ்ட் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஹைவேலேருந்து இவ்வளோ தூரம் வந்து தான் இதை நட்டு வைக்கணும். இந்த டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் பாஸ் ஆகிறதுனால இதுலேயும் வந்து சைக்கிளில் அவ்வளோ ஓட்ட முடியாது. ஏன்னா இங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது. நார்மலாக இங்கேயும் நடந்து வருவோம். இது வந்து இந்த பாதைக்குள்ளே போயிட்டு இப்படி வெளியே வரும். அப்புறம் இங்கே ஒரு பைபாஸ் ரோடு இருக்குது. அந்த பைபாஸ் ரோட்டில் கனெக்ட் பண்ணி ஹைவே பிடிச்சிட்டு 10 கிலோமீட்டர்ஸ் ரைடிங்.